தமிழக முதல்வராக அன்புமணி ராமதாஸ் பதவியேற்றால் சட்ட மசோதாக்கள் குறித்து அவரே எதிர்க்கட்சி தலைவர் வீடு தேடி சென்று ஆலோசிக்கும் ஆரோக்கியமான அரசியல் உருவாகும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அன்புமணிக்கு தமிழக மக்கள் ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக்கொண்டார். பிரச்சனை என்று சொன்னால் முக்கியமான ஒரு சட்ட மசோதா என்றால் அன்புமணி எதிர்க்கட்சி தலைவருடைய வீட்டிற்கு சென்று அவரோடு ஆலோசனை செய்து அவரோடு தேநீர் அருந்திவிட்டு அதன் பிறகு அந்த திட்டத்தை சட்டமன்றத்திலே சொல்லக்கூடிய ஒரு அரசியல் ஆரோக்கியமான அரசியல் தமிழ்நாட்டிலே வரப்போகிறது. பாமக ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று தருமபுரி எம்பியும் பாமக இளைஞரணி தலைவருமான அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த வண்டலூரில் பாமக ஆட்சி மாற்றத்திற்கான மாநாடு நடைபெற்றது. இதில் பேசிய அன்புமணி 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆட்சி செய்தும் மக்கள் கையேந்த நிலை இருப்பதாக குற்றம் சாட்டினார். மது ஊழல் தமிழகத்தை பிடித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் பாமக ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். 66 வயது உள்ள திமுக தனியாக போட்டியிட பயந்து கொண்டிருக்கிறது. 44 வயதுள்ள அண்ணா திமுக தனியாக போட்டியிட பயந்து கொண்டிருக்கிறது. கலைஞர் அவர்கள் யாராவது வரமாட்டாங்களா, யாராவது வாங்கலன்னு காத்துக் கொண்டிருக்கின்றார். எதிரிகளே என் கண்ணுன் இல்லை என்று சொன்ன ஜெயலலிதா இன்று யாரை பார்த்தாலும் எதிரியா மாறிட்டாங்க.